வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, காலிஃப்ளவர் பக்கோடா தாங்க. காலிஃப்ளவர் பக்கோடா பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. காய்கறி பிடிக்காத குழந்தைங்க கூட, பொரியல்லாம் செஞ்சால் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சால் வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. காலிஃப்ளவர் பக்கோடா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அதை இப்போ நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னா, தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கிற இதிலலாம் இல்லாமல் ஜஸ்ட்டு வார்மாக ஆனவுடனே அதில் கல் உப்பு, சால்ட்டு போட்டு வச்சுட்டு, இப்போ காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்லட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சுடு தண்ணியில் வந்து போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். இவ்வளோ தான்: இஞ்சி, பூண்டு, பெருங்காயம், சோம்பு, அதுக்கப்புறமா கருவேப்பில்லை. இது வந்து நான் இஞ்சி பூண்டை என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் சோம்பு, பெருங்காயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சிட்டிக்க ஓமம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து இது வந்து ஜீரணமாகும். இப்போ இந்த வந்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி நான் எடுத்துட்டேன் காலிஃப்ளவரை. இப்போ இதில் வந்து நான் ஈஸியான இன்றைக்கி மெத்தட் தான் சொல்லி தரப்போகிறேன். இப்போ கருவேப்பிலையை வந்து உதுத்து அதில் சேர்த்துக்கோங்க. இதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா, அதையும் போட்டுடுங்க. போட்டுட்டு இப்போ நான் வந்து உப்பெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாக்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஜ்ஜி போண்டா மிக்ஸ் விற்கும் இல்லையா, அது எந்த பிராண்டாக வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டுலாம் எப்படி செய்வேன்னா, கடலை மாவு வாங்கி வச்சுருப்பேன், அரிசி மாவு வாங்கி வச்சுருப்பேன். அது வாங்கி வச்சு நம்ம என்றைக்கோ ஒரு நாள் தான் செய்வோம். மிச்சம் அப்படியே ஃப்ரிட்ஜில் அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு வாட்டி இந்த மாதிரி பஜ்ஜி மாவு வாங்கி வச்சுருந்தேன். திடீர்னு கெஸ்ட்டு வரும்போது டக்குன்னு செஞ்சு பார்த்தா அவ்வளோ நல்லா இருந்தது. அதை தான் இப்போ நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பஜ்ஜி மாவு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு போட்டுட்டு, இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து அந்த மசாலா நல்லா அதில் ஒட்டிக்குது. நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு கலர் இருக்குது. டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குது. அந்த பஜ்ஜி மாவு மட்டும் இல்லை, இப்போ நான் ஆட் பண்ண இந்த கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருங்காயம், சோம்பு, இதை கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பராக இருக்கும். நமக்கு கடையில் வாங்குற மாதிரி அந்த மசாலாலாம் அதில் ஒட்டி அவ்வளோ நல்லா இருந்தது. கடையிலலாம் இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த காலிஃப்ளவர் பக்கோடாவில் வந்து வெறும் அந்த மசாலா தான் இருக்கும். அந்த காலிஃப்ளவரே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காலிஃப்ளவரோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு குவான்டிட்டியும் நிறைய வரும். ஒன்றுமே இல்லை, ஒரு 100 கிராம் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா இப்போ வந்து கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 ருபீஸ் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரே இருக்க மாட்டேங்குது. வெறும் அந்த மசாலா தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா, டக்குன்னு ஒரு கெஸ்ட்டு வரும்போதோ, இல்லை பசங்களே வீட்டில் வந்து அம்மா எதனா செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும்போது டக்குன்னு செய்யறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸில் இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடலை மாவு, அரிசி மாவுன்னு தனித்தனியாக வாங்கி வச்சுட்டு, அது ஒரு நேரம் என்ன ஆகுதுன்னா, ரேஷியோ வந்து மிஸ் ஆகிடுது. அதனால என்ன ஆகிடுதுன்னா, காலிஃப்ளவர் பக்கோடா வந்து அப்படியே கல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு, அந்த மிக்ஸை ஜஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து நான் சொன்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பில்லை, அது பெருங்காயம், இதை ஆட் பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து பஜ்ஜி டேஸ்ட்டு கண்டிப்பாக வராது. நான் சொல்கிறேன், இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே நேரம் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், அந்த எண்ணெயில் அந்த கசடே இல்லை பாருங்கள். எல்லாமே வந்து அந்த காலிஃப்ளவரில் அந்த மசாலா ஒட்டி எவ்வளோ நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு நான் அடுத்த பேட்ச் போடுறேன். பாருங்கள், அந்த கசடே இல்லை அந்த எண்ணெயில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னே எடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.